கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கவலைங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துற நாள் தான் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கி விசாரிக்க யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன், தனிமரமாக நிற்கிறேன், என் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது, என் இருளான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்குறீங்களா? இன்றைய தினம் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ பயப்படாதே, கலங்காதே, நீ கவலைப்படாதே, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லிடு, கர்த்தர்கிட்ட நீ கொடுத்துடு, உன் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை கொடுப்பார் இல்லையா? அவர் விசாரிக்கிறாரா? இன்றைய தினம் உங்களை விசாரிக்கிறார். என்ன வேணும் மகளே, நீ என்ன குறையோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. இந்த வசனத்தை உரிமையை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்றைய தினம் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.